திருக்குறள் அதிகாரம் 58. கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. முகம் பார்த்தல் என்னும் பேரழகு மனிதருள் இருப்பதால்தான் மக்கள் வாழ்க்கை தொடர்கின்றது. கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அத்திலார் உண்மை நிலக்கு பொறை. மக்கள் வாழ்க்கை கண்ணோட்டத்தால் தான் இயங்குகின்றது. அக்கண்ணோட்டம் இல்லாதவர் வாழ்வது இப்பூமிக்கு பாரமே. பணென்னாம் பாடற்கு இயைபின்றேல் கணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடப்படும் பாடலுக்கு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் என்ன பயன்? அதுபோல கண்ணோட்டம் இல்லை என்றால் கண்ணால் தான் என்ன பயன்? உளப்போல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். வரம்பிற்கு உட்பட்ட கண்ணோட்டம் இல்லாத கண் முகத்தில் இருப்பது போல் இருக்கிறதே தவிர அதனால் வேறு என்ன பயன் உண்டு? கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண்ணென்று உணரப்படும். ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகை கண்ணோட்டமே. அந்த நகை மட்டும் இல்லை என்றால் அது புண் என்று பெரியோரால் அறியப்படும். மண்ணோட்டியைந்த மரத்தனையர் கண்ணோட்டியைந்து கண் நோடாதவர். கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவரே. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே. கண் இருப்பவர் கண்ணோட்டம் இல்லாதவராக இருப்பதும் இல்லை. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகு. தம் செயலுக்குச் சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவர்க்கு இந்த உலகம் சொந்தமாகும். உறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. தம்மை வருத்தும் இயல்புடையவரிடத்திலும் கண்ணோட்டம் கொண்டு அவர்தம் பிழையை பொறுக்கும் பண்பே சிறந்தது. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர். எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர்.